தரையே தேயும் அளவுக்கு ஊர்ந்து சென்று காலை பிடித்து முதல்வராகி பதவி சுகம் கண்டவுடன் அந்த கால்களையே வாரிவிட்ட இபிஎஸ் அரசியல் விசுவாசம் பற்றி வகுப்படுகிறார் என கடுமையாக அட்டாக் செய்துள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் திமுக ஆட்சி முடிவுக்கு வர இன்னும் 13 அமாவாசை தான் இருக்கிறது என்று கூறினார். இதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்திருந்தார். நாம முன்னுக்கு வரணும்னா நான் என்ன மனுஷன் என்ன ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்கணும். அமைதிப்படை படத்தில் வரும் டயலாக் இது. அதில் வரும் அமாவாசை கேரக்டர் தான் எடப்பாடி பழனிசாமி. பலரை ஏறி மிதித்து ஊர்ந்து சென்று பதவியை பிடித்த பழனிசாமி திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசை தான் இருக்கிறது என்று பேசியிருக்கிறார். ஆட்சியை இழந்த இந்த 4 ஆண்டு காலத்தில் அமாவாசை என உருட்டியே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்று விமர்சித்திருந்தார். இதற்கு செய்தியாளர் சந்திப்பில் வைத்து பதிலடி கொடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் செந்தில் பாலாஜி கட்சி தாவுவதை சொல்லி அவரை வேடந்தாங்கல் பறவை என்றும் அரசியல் வியாபாரி என்றும் ஆவேசமாக பேசியிருந்தார். செந்தில் பாலாஜி சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அமைதிப்படை அமாவாசைங்கிறார். அவருக்கு கரெக்டா பொருத்தமான பேர். 5 கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. ஒரு கட்சி இல்லை, 5 கட்சிக்கு போய் இப்போ திமுகவுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியல. இவரெல்லாம் அரசியல் வியாபாரிகள், அரசியல்வாதிகள், அரசியல் வியாபாரிகள். இந்த வேடந்தாங்க பறவைகள் போல அப்பப்போ சீசனுக்கு வந்துட்டு போகும் பாருங்க, அது மாதிரி தான் இவர்கள் எல்லாம். இந்த நிலையில் இபிஎஸ்ஸின் விமர்சனங்களுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜியிடமிருந்து உடனடியாக ரியாக்ஷன் வந்துள்ளது. இது தொடர்பான அவரது பதிவில் தரையே தேயும் அளவுக்கு ஊர்ந்து சென்று காலை பிடித்து முதல்வராகி பதவி சுகம் கண்டவுடன் அந்த கால்களையே வாரிவிட்ட எடப்பாடி பழனிசாமி அரசியல் விசுவாசம் பற்றி வகுப்படுகிறார். பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட வகையில் எத்தனை பேருக்கு துரோகம் செய்தார் என்ற கணக்கை விட்டுவிடலாம். தனது பதவி நிலைத்திருக்க வேண்டும் எனும் சுயநலத்திற்காக தமிழ்நாட்டையே பாஜகவிடம் அடமானம் வைத்தார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அறிவர். புலி மூட்டையில் ஆரம்பித்து அரசியல் வரை எல்லாவற்றையும் எந்த ஒரு அறமும் இன்றி வெறும் வியாபாரமாகவே பார்க்கும் வியாபாரி பழனிசாமி எப்படியான அரசியல் வியாபாரி என்பது அவரை சுற்றியுள்ளவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். அடிமை கூட்டத்திற்கு லாவணி பாடாதவர்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு முத்திரை குத்தி அவர்களை காலி செய்வதற்காக எந்த ஒரு லாபியும் செய்ய தயங்காத பதவி வியாபாரி பழனிசாமி மற்றவர்களை பார்த்து வியாபாரி என்று சொல்வதுதான் நகைமுரண் என விமர்சித்துள்ளார்.